நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படி ஒரு விசை கூட நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ். மேகமாயிரங்கும் பிரசன்னமே, மறுரூபமாக்கும் பிரசன்னமே, மேகமாயிரங்கும் பிரசன்னமே, மறுரூபமாக்கும் பிரசன்னமே, வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதேவ பிரசன்னமே, வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதேவ பிரசன்னமே, பலவீனன் நான் பலவான் என்பே, உந்தன் பிரசனம் வருகையில் குறைவுள்ளவன் நிறைவாகுவே, உந்தன் பிரசனம் வருகையில் உந்தனின் பிரசனமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே, உந்தனின் பிரசனமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ, எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ, நீர் வாரும் என்னுடன் வாரும், எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசனமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே, உந்தனின் பிரசனமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உலகமேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும், உலக மேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலோ, எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம்
நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்த விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும், என் முன் செல்லும், எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே, உந்தனின் பிரசன்னமே. ஓ உள்ளமெல்லாம் உம்மை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாம் இருந்தும், எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாருமே, நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்த விசுவாச முன் செல்லுங்கப்பா, முன் செல்லும், என் முன் செல்லும், எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே, உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 4வது அதிகாரம், 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தின் 21, 22 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயர், இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர் தந்த வார்த்தை இக்கபோத் என்று ஏலியின் மருமகள் பினேகாசின் மனைவி ஒரு ஆண் குழந்தையை பெற்று பெயர் வைக்கிறாள். இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் இடையே யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியருக்கு முன்பாக தாழ்ந்து போக துவங்குகிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள். தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த பெட்டியின் அண்டையிலே ஏலியின் பிள்ளைகளாகிய ஓப்னியும் பினேகாசும் உண்டு. தேவனுடைய பெட்டி இருக்கிறதுனால நம்ம ஜெயிச்சிடலான்னு அவங்க நினைச்சாங்க. பெலிஸ்தியருக்கும் அந்த நடுக்கம் இருந்தது. தேவன் அவங்க கூட இருக்கிறார் அப்படி சொல்லி அவங்களாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. எகிப்தின் தேவர்கள் எல்லாம் இல்லாம ஆக்குனது இவர் அல்லவா அப்படி சொல்லி பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் அவர்கள் திடன் கொண்டு யுத்தம் செய்கிறார்கள். யுத்தத்தில் மீண்டும் இஸ்ரவேலர்கள் பயங்கரமாக முறியடிக்கப்பட்டார்கள். முறியடிக்கப்பட்டதில் 30,000 பேர் விழுறாங்க. அந்த கூட்டத்தில் யாரும் இருந்தாங்க அப்படின்னா ஓப்னியும் உண்டு, பினேகாசும் உண்டு. ஏலி இருதயம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஏன் தத்தளித்து கொண்டிருக்கிறது என்றால், பெட்டியை தூக்கிட்டு போனாங்க, என்னாச்சுன்னு தெரியல. 1 சாமுவேல் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஒருவன் தப்பி வந்து செய்தி சொல்லுகிறான். அவன் சொன்ன செய்தி துக்க செய்தி. தேசமெல்லாம் புலம்பல் வர ஆரம்பித்தது. ஏலியினிடத்தில் வந்து காரியத்தை சொல்லுகிறான். இப்படி யுத்தத்தில் எல்லாரும் மாண்டு போனாங்க, உம்முடைய 2 பிள்ளைகளும் மாண்டு போனார்கள், தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டது என்று சொன்னதும், தேவனுடைய பெட்டி பிடிபட்டது என்று சொன்னதும் ஏலி அந்த இடத்திலேயே சரிந்து விழுந்து அவன் மரித்து போகிறான். இந்த நேரத்தில் தான் பினெகாசின் மனைவி நிறைமாத கர்ப்பவதியா இருக்கிறாங்க. சரியாக மாமனாரும் புருஷனும் மரித்த அந்த நேரத்தில் இந்த செய்தி கேட்டதும், ஏற்கனவே பிரசவ வலி, இந்த வேதனையின் நடுவில் அவள் குனிந்து பிள்ளையை பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பிள்ளைன்னு பார்த்தா ஆண் பிள்ளை. அப்போ சுற்றி இருந்த ஸ்திரீகள் சொன்னாங்க, பயப்படாத, உனக்கு யார் பிறந்திருக்கிறா? ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறா. அப்படி சொல்லும்போது அவள் எதுவுமே சொல்லலையா, அதின் மேல் சிந்தை வைக்கவில்லை என்று 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால், இக்கபோத் அப்படின்னு பெயர் வைக்கிறான். நல்ல கவனமா கேளுங்க. இக்கபோத் அப்படின்னா மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிட்டு. இந்த இடத்துல மாமனார் இறந்த செய்தி வருகிறது, புருஷன் இறந்த செய்தி வருகிறது, பிள்ளை பிறந்த செய்தி வருகிறது. இவளோ இது எதின் மேலும் எதை வைக்கல தெரியுமா? மனதை வைக்கல, சிந்தைய வைக்கல. இவ மனசு, இவ சிந்தை முழுவதும் எதுல இருந்துச்சு தெரியுமா? தேவனுடைய பெட்டி மேல. அப்போ மகிமை என்பது, ஆமென், இந்த பூமியில நமக்கு இருக்கிற எந்த உறவை காட்டிலும் அது மேலானது. மகிமை என்பது மாமனாரை விட அல்லது புருஷனை விட, பிள்ளையை விட, தகப்பனை விட, தாயை விட, மனைவியை விட, எந்த உறவை விடையும் இவளுக்கு கவலை. ஆமே, இந்த வார்த்தை இந்த நாளிலே ஆவியானவர் ஏன் பேச வைக்கிறார் அப்படின்னா, அன்று ஏலி வீட்டில் தொனிக்கப்பட்ட சத்தமாகிய இந்த இக்கபோத் வேறு ஒரு குடும்பத்திலும் தொனிக்கப்பட கூடாது என்பதற்காக கர்த்தர் இந்த நாட்களிலே நம் மத்தியிலே பேசி, இது பிரசங்கம் அல்ல, இது பிரசங்கம் அல்ல. நம்முடைய கூடாரத்தில் கேட்கப்பட வேண்டிய சத்தங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய கூடாரத்தில் எந்த விதத்திலும் கேட்கப்படக்கூடாத ஒரு சத்தம் உண்டென்றால் அது இக்கபோத். இக்கபோத் என் கூடாரத்தில் கேட்கப்படாதிருப்பதாக. இக்கபோத் நம் கூடாரங்களிலே கேட்கப்படாதிருப்பதாக. இக்கபோத் நம் கூடாரங்களிலே சத்தமாமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகும். எல்லாம் இருந்தும் பயணம் நிறைவாகுமோ? கைகளை உயர்த்தி நீர் வாரும், நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்த விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும். எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசனமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை, ஓ உந்தனின் பிரசனமே போதும். ஹல்லேலூயா. இந்த செய்தி எடுத்துக்கொண்டிருக்கும் போதே அறியாத ஒரு பாரம் இருதயத்தை பிடித்தது.
அப்ப அந்த பாரத்தோடு தான் நின்று கொண்டிருந்தேன். அப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணது, ஒரு குடும்பத்திலையும் இந்த இக்கபோத் வந்துடக்கூடாது. ஐயோ மகிமை போயிட்டேன். நம்ம இன்னைக்கு எது எது முக்கியம் நினைக்கிறோமோ அது எல்லாவற்றை விட முக்கியம் மகிமை. அந்த மகிமை இருந்தாதான் எல்லா உறவுக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும். எல்லாவற்றையும் அர்த்தமுள்ளதாக்குகிறதும் அழகாக்குறதும் பிரசன்னம்தான். பிரசன்னம்தான் அந்த ரியல் க்ளோரி. தேவ பிரசன்னம் இருக்கிறதல்லவா, அதுதான் மகிமை. நம்முடைய கூடாரத்துல இங்க பாருங்க, ஆமென், இந்த பினெகாசின் மனைவி அவ கேட்ட செய்திகள்ல அவளை ரொம்ப பாதித்தது என்ன அப்படின்னா, பெட்டி பிடிபட்டது, பிரசனம் விலகிட்டு, மகிமை கூடாரத்தை விட்டு விலகிட்டு. மிகவும் அழும்படியான வேற செய்திகள் இருக்கிறது, மிகவும் மகிழும்படியான வேறே செய்திகளும் இருக்கிறது. ரொம்ப மகிழக்கூடிய செய்தியும் அவளுக்கு இருக்கு, ரொம்ப துக்கப்படக்கூடிய செய்தியும் அவளுக்கு இருக்கிறது. ஆனா இது ரெண்டையும் விட, ஹல்லேலூயா, அவள் ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறான், அடுத்த ஆசாரியன் பிறந்திருக்கிறான். அவ மனசு அது மேல வைக்கலையா, மனசு அது மேல வைக்கல. அவளுக்கு அதை குறித்த சிந்தையே இல்லை, அவளுடைய ஏக்கம். அப்ப அவ குனிந்து கற்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள் இருக்கு. அந்த வலியில அவ அப்படியே குனிஞ்சது. என்ன வலியில? பிரசன்னம் போயிட்டே, என் கூடாரத்தை விட்டு, இஸ்ரவேலை விட்டு மகிமை போயிட்டு, இத்தனை காலம் தக்க வைத்தது, பாதுகாத்தது, சுமந்து வந்தது அவருடைய பிரசனம் அல்லவா, அது போயிட்டே, தாங்க முடியல. ஒரு தேவ புள்ள கதறி அழக்கூடிய காரியம் இதுவாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இதோடைய வேல்யூ தெரியல. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆமென், என்னைக்கு மகிமை தேவ பிரசனம் நம்மை விட்டு விலகுதோ அதோட நம்ம லைஃப் போச்சு. வேற எது போனாலும் நம்மளால வாழ முடியும். மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும். கிருபை விலகாம இருந்தா நம்மளால சர்வை பண்ண முடியும். ஆனா அந்த கிருபையே விலகிட்டுன்னு வைங்களேன், எத்தனை மலைகள் எத்தனை பர்வதங்கள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும், எல்லாம் இருந்தும் பயணம். கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கை இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் பயணம் நிறைவாகும். எல்லாம். அதனாலதான் மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், நான் வரமாட்டேன் மோசே, நான் வரமாட்டேன் மோசே, நான் தூதனை வேணா அனுப்புறேன்னு சொல்லும் போது மோசே ஆண்டவர் சமத்துல போய், நீங்க வரலன்னா எப்படி ஆண்டவரே, நீங்க வரலன்னா எப்படி, நீங்க வரலன்னா நானும் போகல, நீங்க வரலன்னா நானும் போகல. தேவ பிரசன்னத்துக்காக எதை வேணாலும் இழந்துரு, தப்பு கிடையாது. ஆனா தேவ பிரசன்னத்தை எதற்காகவும் இழந்துடாத. தேவ பிரசன்னத்தை இழந்துட்டேன்னா அதுக்கு நீ கொடுக்கக்கூடிய விலை இருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. யோபு எல்லாத்தையும் இழந்தோம், பிரசன்னத்தை இழக்கல. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இழந்தது எல்லாம் போதும் போதும்னு சொல்ற அளவு கிடைச்சது. வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், வானத்து காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், கைகளை உயர்த்தி, எல்லாம்
இருந்தும் நீரில்லை என்றால் பயன். ஆமென். எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாருமே, நீர் வாரும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லுங்கப்பா. Glory. எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசனமே போதுமே. ஏலியும் பெட்டியை குறித்து எப்படி இருந்தானா? தத்தளித்து கொண்டிருந்தான். ஏலியின் மருமக பெட்டியை குறித்து ஏங்கிட்டு இருக்கிறா. இந்த குடும்பத்தினுடைய தோல்வி என்ன அப்படின்னா, போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணாங்க. தாவீதுனுடைய வெற்றி என்னன்னா, போறதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணிட்டான். உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை, இதுதான் வித்தியாசம், இதுதான் வித்தியாசம். அதனால விழுந்த கூடாரம் திரும்ப எடுப்பி நிறுத்தப்பட்டது. இழந்துட்டு ஃபீல் பண்றதுனால ஒரு யூசம் கிடையாது. இந்த காலை வேளையிலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உன்னை பறி கொடுத்துட்டு ஹல்லேலூயா, செத்த சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாய் வாசின்னு பைபிள்ல இருக்கு. நீ சிங்கமா இருக்கலாம், செத்ததுக்கு அப்புறம் என்ன யூஸ்? ஹல்லேலூயா. எந்த கூடாரத்திலும் இக்கபோத் என்கிற சத்தம் துணிக்கப்படக்கூடாது. ஸ்தோத்திர சத்தம், ஆடல் பாடல் சத்தம், சாட்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் துணிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த மகிமையை இவர்களை விட்டு நீங்க ஒரு 5 காரணங்களை வேதத்திலிருந்து இந்த பகுதியிலிருந்து வேகமாய் சொல்லி, இந்த மகிமை நீங்கினதனால் உள்ள விளைவுகளையும் சொல்லி, இந்த மகிமையை திரும்ப கொண்டு வர நாம செய்ய வேண்டியவைகள், அது இன்னைக்கு சொல்ல டைம் இருக்காது. அந்த செய்தி கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் தொடரும். இந்த செய்தி தொடரும். ஆமென். ஒரு தேவ பிள்ளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே இந்த மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்குவதற்கான காரணங்கள் என்ன? ஒன்று, இவர்கள் பாவத்தை சாதாரணமாக கருதினார்கள். 1 சாமுவேல் 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வாலிபரின் பாவம், அதாவது அந்த ஓப்னி பினேகாஸ் அவர்களுடைய பாவம் எப்படி இருந்துச்சா? கர்த்தருடைய சந்நிதியில மிகவும் பெரிதா இருந்துச்சு. அவங்க தப்பு பண்ண ஒரு ஃபீலே அவங்களுக்கு இல்லை. போய் ஆசரிப்பு கூடார வாசல்ல பெண்களோடு அவங்க தப்பா நடக்கிறாங்க. பாவத்தை சாதாரணமா பார்த்துட்டாங்க. இதெல்லாம் தப்பா? இந்த பாவத்தின் விளைவு இருக்கு தெரியுமா? அது எடுத்ததுமே மகிமை அடிக்காது. பாவம் முதல்ல எதை அழிக்கும் அப்படின்னா, அந்த நமக்குள்ள இருக்கிற ஒரு கீழ்ப்படிதல் இருக்கு தெரியுமா? அந்த கீழ்ப்படிதல் அழிச்சிரும். இதுதான் பாவம். இது ஒரு கேன்சரை விட மோசமான ஐட்டம். அந்த கீழ்ப்படியணும், கேட்கணும், வசனத்தை கேட்கணும், அதைப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நற்கிரியை நமக்குள்ள இருக்கும் பாருங்க. ஏன்னா தேவன் மனிதனை எப்படிதான் படைத்திருக்கிறாரா? செம்மையானவனாகவே படைத்தார்னு பைபிள்ல இருக்கு. அப்போ மனுஷனை பாவம் செய்யறதுக்காக படைக்கல. ஆனால் இந்த பாவம் உள்ளே வந்ததும் அது என்ன ஆகுது அப்படின்னா, அது கீழ்ப்படிதலை அழிக்குது.
நம்முடைய இருதயத்தை அப்படியே கடினமாக்கி 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 அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தப்பா. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இந்த கொல்லப்பட்டறையில் இருக்கிற நாய் மாதிரி, அந்த கொல்லப்பட்டறையில் இருக்கிற நாய் மேலே அந்த ஸ்பார்க், அந்த தீ படும்போது, ஃபஸ்ட்டு படும்போது அது துள்ளி கொதித்து ஓடும், திருப்பி வந்து படுக்கும், திருப்பியும் படும், திருப்பியும் படும், பட்டு 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 இப்போ தோலெல்லாம் மரத்து போய் இப்போ ஒரு கம்பியே சூடாக்கி அது மேலே வச்சாலும் இவ்வளோதானே. ஏன்னா அது என்ன ஆகிட்டு அப்படின்னா அப்படியே அது பழகிட்டு, அந்த தீ நெருப்பு பட்டு 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 பழகிட்டு சாதாரணமாயிட்டு. இந்த பாவத்தை மட்டும் சாதாரணமாக எண்ணிராதீங்க. இந்த பாவம் என்ன செய்கிறது தெரியுமா? இது ஒரு டோர். இந்த டோர் வழியாய் தீமை உள்ளே வருகிறது, மகிமை வெளியே போகிறது. இதான் சின். சின் என்கிற டோர் வழியாய் தீமை, அழிவு, நாசம், மோசம், சாபம் எல்லாம் உள்ள என்றாகுது. க்ளோரி அப்படியே வெளியே போகுது. ஆமென். பாவத்தை சாதாரணமாக எடுத்து மகிமை இழந்தவங்க வேதத்திலே அநேகர் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல ஆதாமும் ஏவாளும். அவங்க பழம், இதெல்லாம் பாவமா? அவங்க ஏவாள் பழத்தை பறிக்கும் போது அவளுக்கு கை ஆடலை, அவளுக்கு கை ஆடலை, அவ நடுங்கல்ல, அவ சும்மா கேஷுவலா. ஏன்னா அவ அந்த பாவத்தை சாதாரணமா எடுத்துட்டா, மீறுதலை சாதாரணமா எடுத்துட்டா. மகிமை அவர்களை விட்டு அப்படியே விலகிட்டு, பாவம் என்கிற வாசல் வழியாய் மகிமை வெளியே ஓடிரும். ஏதேனுக்குள்ளதான் இருந்தாங்க, ஆனா மகிமை இல்லாம இருந்தாங்க. சபைக்குள்ளதான் இருக்கிறோம், ஆனால் மகிமை இல்லாம இருக்கிறோம்னா நிர்வாணிகளாய் தான் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அது ஈஸியா எடுத்தாங்க. இதெல்லாம் பாவமா? ரூபன் 12 குமாரர்களே சேஷ்ட புத்திர பாகத்தை உடையவன் யார் தெரியுமா? ரூபன். ரூபன், அந்த ரூபன் தகப்பனுடைய படுக்கையை அசுத்தப்படுத்தினான். அவன் அதை குறித்து உணரவும் இல்லை, தகப்பனிடத்தில் வருந்தவும் இல்லை. ஆனால் பலன் கொடுக்க வேண்டிய நாள்ல அந்த சேஷ்ட புத்திர பாகத்துக்குரிய மேன்மை ரூபன் எடுக்கப்பட்டு எகிப்தில் பிறந்த 2 சின்ன பசங்க இருந்தாங்க. யாரு தெரியுமா? மனாசே, எப்ராயிம். அவங்க மேல மேன்மை இழந்துட்டான். நான் தான் நம்பர் 1 சொல்லி எதற்கு? எல்லாம் இருந்தும் இன்னைக்கு நம்ம இதெல்லாம் தப்பான்னு ஈஸியா பண்ற காரியத்தினுடைய இழப்பு நமக்கு தெரியாம இருக்கிறது. ஆமா, இந்த ரூபனுக்கு நல்ல கேரக்டர் உண்டு. மத்த யோசேப்பு விடுங்க, பென்யாமீன் விடுங்க, மீதி 10 பேர்லயே கேரக்டர் வைஸா நம்பர் 1 யாரு தெரியுமா? ரூபன் தான். அவனாலதான் யோசேப்பே காக்கப்பட்டிருக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருந்துச்சு. தன் தகப்பனுடைய வேலைக்காரர்களில் ஒருவளோடு அவன் ஒரு தப்பு பண்ணிடுவான். அது ஒரு வகையில் இவனுக்கு ஒரு தாய். தகப்பனுடைய படுக்கையை சீட்டுப்படுத்திட்டான். அது அவனுக்கு சாதாரணமா இருந்துச்சு. வேலைக்காரி தானே, சாதாரணமா இருந்துச்சு. அந்த மேன்மை. அப்போ உன்னுடைய இந்த நல்ல சுபாவத்தை வச்சு ஊருகா கூட போட முடியாது. நம்ம சாதாரணமா செய்கிற காரியங்கள்ல நம்ம இழக்கிறது. சிம்சோனை பாருங்க, சிம்சோன் பாருங்க. அவன் போய் தெலீலாள் மடியில படுத்திருந்தானா, அவனுக்கு ஒரு உணர்வு இல்லை. அவன் வருத்தப்பட்டான். எதுக்கு வருத்தப்பட்டானா, அவனை சொல்லு 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 இது நினைச்சுதான் வருத்தப்பட்டானே தவிர, ஐயோ நான் மீண்டும் மீண்டும் தப்பு பண்றேன்னு அப்படி அவன் வருத்தப்பட்டதா இல்ல. கண்ணு போன பிறகு, அவனுக்கு கண்ணு இருக்கும்போது தெரியாதது கண்ணு போன பிறகு தெரிஞ்சது. ஆமே, பவுலுக்கு கண்ணு
ஆரம்பத்தில் நல்ல பார்வை இருக்கும்போது இயேசுவை தெரியல, பார்வை போன பிறகு இயேசுவை பார்த்தான். இழந்துட்டான். அவனுக்கு மேன்மை, அவனுக்கு அடையாளத்தை இழந்துட்டான். அடையாளத்தை இழந்து பெலிஸ்தியர் மத்தியில வேடிக்கை காட்டிட்டு இருக்கிறான், வேடிக்கை காட்டிட்டு இருக்கிறான். சாலமோனை பாருங்க, அந்நிய ஸ்திரீகள் மேல ஆசை கொண்டு ஆசை கொண்டு, பெருசா மாயைன்னு மட்டும் எழுதுவார், ஆனா இந்த பக்கத்துல கூட்டிட்டு வந்துடுவார். ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அவனுடைய இருதயம் தேவனை விட்டு அப்படியே போயிட்டு, தாவீதின் மேல தேவன் வைத்த மகிமையினால சாலமோனுக்கு நிக்க முடிஞ்சது. சாலமோனை விட்டு மகிமை போனதுனால சாலமோனுக்கு அடுத்து வந்த தலைமுறைக்கு நிக்க முடியல. இந்த மகிமை ஒருத்தன் இழந்துட்டானா அவன் கொடுக்கிற விலை இருக்கு தெரியுமா? ஆனா மகிமை இருந்தா அவனுக்கு எல்லாம் இழந்தாலும் அவன் சொல்லுவான், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்ப உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவே. சவுல் பாருங்க, இஸ்ரவேலின் ராஜா சவுல். அந்த சவுல் வார்த்தையை மீறுகிறான். ராஜ்யபாரம் அவனை விட்டு போகுங்கிற ஃபீல் மட்டும்தான் இருந்துச்சே தவிர, கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேனே என்கிற உணர்வு அவனுக்கு இல்லாதிருந்தது. இதனால் அவன் என்னானா அப்படின்னா, அவன் அபிஷேகம் பண்ணப்படாதவனை போல அவன் 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருக்கு. சவுலுடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறார். சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகம் அவமதிக்கப்பட்டது. நல்ல அபிஷேகத்துல நிரம்பினவன் ஒரு காலத்துல, அபிஷேகத்துல நிரம்பி நம்ம அந்நிய பாஷை பேசுறோம். பவுல் அபிஷேகத்துல நிரம்பி என்ன சொல்லுவார் தெரியுமா? தீர்க்க தரிசனம் பேசிட்டு இருந்தவன் மகிமை விலகினதும் அவன் முடிவை பார்த்து தாவீது எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாருன்னா, அபிஷேகம் பெறாத ஒருத்தன் எப்படி சாவானோ அப்படி செத்துட்டானே. பாவம் சிறியதாக இருக்கலாம் என்று நினைக்காதே, அதனுடைய விளைவு ரொம்ப பெருசு. பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே கீழ்ப்படிதலை அளிக்கிறது. அந்த கீழ்ப்படிதல் போகும்போது பிரசனம் போகிறது. பிரசனம் போகும்போது மகிமை கம்ப்ளீட்டா விலகுகிறது. இந்த ஏலி நாட்களிலே பாவத்தை சாதாரணமா நினைச்சாங்க. உடனே போகல மகிமை. அவர் தருணங்களை கொடுக்க 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 கொடுக்க, அந்த தருணம் என்பது பாவம் செய்வதற்காக அல்ல, பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்காக. கிருபை என்பது ஆமென் பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் கிடையாது. கிருபை என்பது பாவம் செய்யாதிருக்க தேவ பலன். அது நானும் உன்னை குற்றவாளியாய் தீர்க்க மாட்டேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆமென். இத்தனை காலம் உன்னை பிடித்து வைத்தது தேவ பிரசனம். அந்த பிரசனம் விலகினால் ஆமா ஒரே நாளில் அந்த ஏலியின் குடும்பத்தின் அந்த முடிவு, அதை படிக்கும்போது ரொம்ப உள்ளெல்லாம் உடையும். இவ்வளவு பயங்கரமான முடிவு, பயங்கரமான முடிவு. நாம இன்னைக்கு சந்திக்கிற சில போராட்டங்கள், நெருக்கங்களை பயங்கரம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அது நடுவில் இன்னைக்கு நிக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் விலகல. அந்த ஒரே ரீசனால தான் நம்ம இன்னைக்கு இங்க இருந்து ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளை இதை புரிஞ்சுக்கணும். ஆமென். இவங்களுக்கெல்லாம் எப்போ உணர்வு வந்துச்சு அப்படின்னா, போனதுக்கு அப்புறம். ஆமென். இப்படியே இருந்தா போயிரோங்கிற உணர்வு தாவீதுக்கு வந்ததுனால தான். தாவீதை விட்டு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை எடுக்கல, தாவீது அவர் சமூகத்தை விட்டு தள்ளல. ஆனா நான் இப்படி தொடர்ந்தா ரிசல்ட் இதுதான். ஏன்னா யாருடைய முடிவை பார்த்து வளர்றான்? சவுலுடைய முடிவு. சவுலுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? அபிஷேகம் பண்ணப்படாதவருடைய முடிவை போல. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை கண்ணுக்கு முன்னாடி
விழுந்தவர்களையும் மாடலா வச்சிருக்கணும், வாழ்றவங்களை மாடலா வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள்ல ஒரு வசனம் உண்டல்லவா, நீதிமொழிகள் அந்த வசனம் எடுத்துன்னு சொல்றேன். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 30வது வசனத்துல இருந்து பாருங்களேன். 30, 31, 32 வசனங்கள். சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து நான் கடந்து போனேன். இதோ அது எல்லாமே முள்ளுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை மூடினது, இடிந்து கிடந்தது. இங்க பாரு, இதான் இது சோம்பேறி எப்படி கிடக்கு பாரு. அப்படி சொல்லாம சாலமோன் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். விழுந்தவனை பார்த்து பரியாசம் பண்றதுக்கல்ல, அதை நோக்கி என்ன புத்தி, நான் விழுந்துடக்கூடாது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அப்ப நானும் இவனை மாதிரி இருந்தா என் வயலும் இப்படிதான் ஆகும், என்னுடைய குடும்பம் இப்படிதான் ஆகும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஆமா, அதை அடுத்து சொல்றேன். பாவத்தை ஒரு நாளும் சாதாரணமா எண்ணாதீங்க. சவுலுடைய வஸ்திரத்தை தொடும்போது தாவீதுக்கு இருதயம் துடிக்குது. அப்போ அவன் அந்த விஷயத்தை சாதாரணமா எடுக்கல. ஆனா பட்சேபாளை தொடும்போது அவனுடைய இருதயம் துடிக்கல. அதன் அர்த்தம் என்ன? அவன் அந்த தப்பை எப்படி எடுத்துட்டான்? சாதாரணமா எடுத்துட்டான். இந்த பாவத்தை சாதாரணமா எடுக்கிறவங்களுடைய நிலை என்னன்னா, அவங்களுக்கு அது அவங்க அதை என்னன்னு நினைக்கல தெரியுமா? பாவம்னு நினைக்கல. இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சு கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம இருக்கிறோம்னா நம்ம ஓப்பனி பிணைகாசா மாறிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். பாவன் உணர்வு இருந்த ஆலய வாசல்ல பண்ணுவாங்களா? பலியில கை வைப்பாங்களா? ஓப்பனி பிடகாசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வேலைக்காரங்களை அனுப்புவாங்க, ஜனங்க கொண்டு வந்து பலி செலுத்துவாங்க. அந்த பலி வேகிறதுக்கு முன்னாடியே கையில ஈட்டி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. 3 முனை உள்ள ஈட்டி மாதிரி வச்சுட்டு அப்படி குத்தி அப்படி எடுத்துட்டு போவாங்க. ஒரு பயம், ஏன்னா அது போய் 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 என்ன ஆயிட்டு அப்படின்னா அது சாதாரணமாயிட்டு. பொதுவாகவே பாருங்க, இந்த பொதுவாக இந்த பிறந்ததுல இருந்தே இந்த மாதிரி பெண்டிகாஸ்ட் அனுபவத்தில் பிறந்து வளர்ந்தவங்களுக்குள்ள ரொம்ப நம்ம கொஞ்சம் அசதி ஆயிட்டோம்னு வைங்களேன், நம்ம விட்டு எது தெரியுமா நஷ்டப்பட்டு போகும்? இந்த தெய்வ பயம். அபிடதா வீட்டில் தான் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டியே பார்த்து வளர்ந்தது யாருன்னா ஊசா. இப்ப பெட்டியை தூக்கிட்டு வராங்க. பெட்டி இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஆனா தூக்குறதுக்கு ஒரு பிரமாணம் உண்டு. ஆனா அந்த பிரமாணத்தை மீறி எதுக்கு மேல வைக்கிறாங்க? காளைக்கு மேல வைக்கிறாங்க. பெட்டி ஆடுது. தாவீது தொட்டானா? இல்ல. யார் தொட்டா? ஊசா. ஏன் தொட்டான்? அது எவ்வளவு நாள் நாங்க பார்த்தாச்சு பைபிள். அதுல வை. அதே புதுசா ஒருத்தவங்க வருவாங்க பாருங்க, புதுசா வருவாங்க பாருங்க. பைபிள் படிக்கிறதுக்கு கூட குளிச்சுட்டு வந்து படிக்கிறவங்கள எனக்கு தெரியும். பைபிள் படிக்கிறது கூட, அதுக்கு நீங்க குளிச்சுட்டு வந்து படிக்கணும்னு சொல்லல. அப்போ அப்படின்னா சிலர் வாரத்துக்கு ஒருக்காக படிக்க வேண்டியிருக்கும். பைபிள் படிக்கிறவங்களை கூட குளிச்சுட்டு வந்து படிக்கிறவங்கள எனக்கு தெரியும். யூதர்கள் வேதத்தை எழுதுவாங்களாம். வேதத்தை எழுதும் போது யெகோவான்னு வர இடத்துல அந்த இங்க சேஞ்ச் பண்ணுவாங்களாம். இப்படி எழுதிட்டே இருக்கணும். ஆதியிலே அடுத்து தேவன், தேவன் ஒரு இடத்துல இந்த ஆதியில் எழுதுனா இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அதை போட்டுட்டு அடுத்து இங்கே ஃபில் பண்ணிட்டு அந்த யெகோவான்னு எழுதுகிற இடத்துல அதாவது அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா அது தேவனுக்குரியதுன்னா அதில் வேற எதையும் நான் மிக்ஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்படி ஆண்டவர் நமக்கிட்ட கேட்கல. அவர் கேட்க, நான் பிதாவானால்
ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறது கோடி காணிக்கை இல்ல, பரிசுத்த வாழ்க்கை. அவ்வளவுதான். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். பாவத்தை சாதாரணமா எடுக்காதீங்க. நமக்கு சொல்றதுக்கு 1000 நியாயம் இருக்கலாம், நமக்கு இப்ப தெரியாது. இந்த பாவத்தை குறித்து ஏசாயா 30 ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏசாயா 30வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க. இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும். இதுதான் பாவம். இந்த இடத்துல தேவன் தம்முடைய நாமத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? இஸ்ரவேலின் பரிசுத்தர். பரிசுத்தர். எல்லாம் இருந்தும் ஆமென். எல்லாம் இருந்தும் பயணம் இறைவா. கைகளை உயர்த்தி நீர் வாரும், நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்த விசுவாச முன் செல்லுங்கப்பா, முன் செல்லும். உந்தனின் பிரசனமே, உந்தனின் போதுமே, உம்மை வாஞ்சிக்குதே. போதுமே. இரண்டாவதாக இந்த மகிமை விலக காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அலட்சியம் செய்தார்கள். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் 24, 25 வசனங்களை வாசிக்கலாம். ஏலி ஓப்னி பினேகாசை பார்த்து சொல்லுகிறார், என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக இந்த வேர்டை கவனிங்க. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானானால் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அப்ப ஏலி இந்த இடத்துல ஒரு பெரிய வார்னிங் கொடுக்கிறார். என்ன வார்னிங் கொடுக்கிறார் அப்படின்னா, நீ அறிஞ்சு கர்த்தருக்கு விரோதமா செய்யும் போது என்னால, ஒரு தகப்பனுங்கிற ஸ்தானத்தில் இருக்கிற என்னால உனக்காக ஜோம் பண்ண கூட முடியாது. நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். அதுக்கு காரணம், அதுக்கு பின்னாடி ஒரு கிருபை இருக்கிறதுனால. நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கு தெரியுமா? நீங்க ஏலிக்கு அடுத்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ஏலியால கடைசி வரை ஜெபம் பண்ண முடியல. இந்த வார்னிங் அவருக்கு தெரியுது. அடுத்து ஒரு ப்ராஃபட் சொல்றாரு, இப்படி 2 குமாரர் விழ போறாங்க. இவருடைய கேட்டுட்டே இருக்கிறார். சாமுவேல் சொல்றான். சாமுவேல் சொல்றது தயங்கி நிக்கிறான். சாமுவேல் சொல்லிட்டான். உன்னை ஏலி என்ன தெரியுமா சொல்றார்? கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறாரோ செய்யட்டும். ஏன் தெரியுமா? அவனால முடியல. எங்களுக்காக எங்க அப்பா ஜெபம் பண்ணுவாங்க, எங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, என் புருஷன் ஜெபம் பண்ணுவாங்க, என் மனைவி ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கிருபை இருக்குன்னு அர்த்தம். அந்த கிருபை விலகிட்டு நான் யார் நினைச்சாலும் ஜெபம் பண்ண முடியாது. ஆமென். ஹல்லேலூயா.
ஆமா, இதை பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் சொல்றேன். சிலருக்காக ஜெபம் பண்ணவே முடியாது. ஆனா சிலருக்காக ஜெபம் பண்ண இருக்கும்போது நம்மளை அறியாம கண்ணீர் வரும். அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது. அப்போதான் புரியும் இதுக்கு பின்னாடி நம்ம அதனால சொல்லல, நம்ம ஒண்ணுமே கிடையாது. இவங்க எனக்காக, அவங்க எனக்காக, அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் அனனியா பவுலை விரும்பி போய் கை வச்சார் நினைச்சீங்க? மோசே விரும்பி ஜனங்கள்கிட்ட போனார் நினைச்சீங்க? இதுக்கு பின்னாக ஒருத்தர் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்காக ஏதாவது ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுதுன்னா அதுக்கு பின்னாக ஒருவர் இருக்கிறார். உங்களை இழக்க விரும்பாதவர். ஒரு தகப்பனால பிள்ளைகளுக்காக ஜெபிக்க முடியாம ஆயிருது. இதை விட கொடுமை, இதை விட. அதை குறித்து ஏலியும் பிறகு என்ன பண்ணான, விட்டுட்டான். இப்படி விட்டுருக்க கூடாது, விட்டுருக்க கூடாது. முடியாம ஆயிட்டு ஒரு கட்டம் வரைக்கும் தான். ஆமென். தாவீதால அப்சலோம காப்பாற்ற முடியாம போயிட்டு the grace விலகிட்டுன்னு வைங்களேன், கிரேஸ் விலகிட்டுன்னு வைங்களேன். இயேசு கூடவே இருந்துட்டு யூதாஸ் அவுட் ஆயிட்டானே, கிரேஸ் விலகிட்டுன்னு வைங்களேன். நான் சீஷனாக்கும், நான் இன்னாராக்கும், அடையாளமே இல்லாம ஆயிரும். அதான் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல. அது யாரு? எவனோ ஒருத்தன் அடையாளம் தெரிஞ்சவன் சொல்றான், அதுதானே சவுல். ஒரு காலத்துல சவுலை கொண்டாடினவங்க. இஸ்ரவேலின் முதல் ராஜா. சரித்திரத்துல அழிக்கவே முடியாது சவுல் பேரை. இடையில இருக்கிறவங்க பேர் வர மறக்கும். ஃபர்ஸ்ட் என்ன மேன்மை! இவன் ராஜாவாகவும் தீர்க்கதரிசியாகவும் அறியப்பட்டவன். எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? ஒரு தேவ பிள்ளை ஏங்கணும், இழந்ததுக்கு அப்புறம் அல்ல, இழந்துடக்கூடாதுன்னு. இந்த செய்தி சொல்லும் போதே உள்ளம் ஏங்கட்டும். ஏலின் இருதயம் தத்தளித்தது போல தத்தளிக்கட்டும். பிடிபட்ட பிறகல்ல, இழந்த பிறகல்ல. என் குடும்பத்தை விட்டு தேவ பெட்டி விலகிடக்கூடாது. என் கூடாரத்தை விட்டு மகிமை விலகிடக்கூடாது. சபையை விட்டு மகிமை விலகிடக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை என் நாட்களில் வராதிருப்பதாக. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஏலி சொல்றார், இவர் கர்த்தருக்கு விரோதமா செஞ்சுட்டேன்னா அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆமா, இப்ப ஏலி ஜெபம் பண்றாருன்னு வைங்களேன், அவர் யாருக்காக வாழ்க்கையில ரொம்ப அதிகமா ஜெபம் பண்ணி இருந்திருப்பார்? கண்டிப்பா பிள்ளைகளுக்காக தான். ஹல்லேலூயா. அதாவது எல்லாருக்காக ஜெபம் ஏறெடுத்தாலும் இந்த டெய்லி பிரேயர்ல யார் இருப்பா தெரியுமா? ஃபேமிலி இருப்பாங்க. இதுதான் உண்மை. எல்லாருக்காக ஜெபம் பண்ணாலும் டெய்லி பிரேயர்ல ஃபேமிலி இருப்பாங்க. ஆனா அவன் வார்னிங் கொடுக்குறான், பாரு, உனக்காக ஜெபம் பண்றதுக்கு உங்க அப்பா மட்டும்தான் உண்டு. உங்க அப்பாவாலே உனக்காக ஜெபம் பண்ண முடியலன்னா எல்லாரும் சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனா உனக்காக யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. உனக்காக ஜெபம் பண்றதுக்கு. ஆமே, ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கிறவங்க, உங்க கூடாரத்தில் நீங்க தான் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க குடும்பத்தில் யாருக்காவது ஜெபிக்க முடியாத ஒரு நிலை வரும்போது தேவ சமூகத்தில் விழுந்துருங்க, விழுந்துருங்க, விழுந்துருங்க. ஹல்லேலூயா. கிருபை விலகிட்டோ இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு பயம் இருக்கும் வரைக்கும், இருக்கும் வரைக்கும் ஹல்லேலூயா ட்ராக்ல வர்றது ரொம்ப ஈஸி. வார்த்தைய இவ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். இனி இவன் கேட்க மாட்டாங்கிறது எப்பொழுது உறுதியானதோ அவர்களை சங்கரிக்க கர்த்தர். அப்போ அவன் தப்பு பண்ணதை அவன் அடிக்கல, அவன் திருந்துவான் 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 வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார்.
இப்போ அவன் ப்ரூவ் பண்ணிட்டான், நீங்க என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், இப்படி தான் இருப்பேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அவர் சித்தம் வைக்கிறார் என்று பைபிள்ல இருக்கு. அவன் வார்த்தையை அலட்சியம் பண்ணக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. எப்பவுமே நம்ம பைபிள் படிக்கும் போதும் வசனம் கேட்கும் போதும் நமக்குள்ள இந்த சிந்தைகள் மாறுகிறது என்றாலோ அல்லது தூக்கம் வருகிறது என்றாலோ, சிலருக்கு சரீர பலவீனம் இருக்கும், தூக்கம் வருகிறது என்றாலோ அது நம்ம தேவனிடத்துல ஒரு பலவீனமா வச்சு பழகணும். முந்தானத்து ஒரு தாயார் வந்தாங்க, எனக்கு ப்ரேயர் பண்ண இருந்தாலே கொட்டாவியா வருது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் அதை சொல்றேன்னா அது என் மனசுல இருக்குன்னு அர்த்தம். எத்தனையோ பேர் வந்து ஜெப குறிப்பை சொல்லிட்டு போறாங்க. எல்லா ஜெப குறிப்பும் மைண்ட்ல இருக்குமான்னு கேட்டா உண்மையிலே இருக்காது. ஆனா சில குறிப்புகள் வந்து நம்ம மனசை வந்து என்ன மனசுல விழுந்துரும். அப்ப அந்த அப்போ அவங்க அதை ஒரு ஜெபமா வைக்கிறாங்க. இப்படி பழகணும், இப்படி பழகணும். அது வந்து என் பலவீனம். அது அப்படிதான். நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே நான் தூங்கிடுவேன், 5வது பாயிண்ட்ல தான் எலும்பு. அப்படியே இருந்தா அப்படியே இருக்க வேண்டியதான். நம்மளால ஜெபம் பண்ண முடியாம ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க பெற்றோரை, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணலைன்னா வேற யார் இருக்கிறா? நம்ம ஒரு விரக்தியில விட்டுட்டோம் வைங்கள, வேற யார் கைப்பிடிச்சு தூக்குவா? சகோதரிகள், நீங்க உங்க புருஷனுக்கு ஜெபம் பண்ணலைன்னா வேற யார் இருக்கிறா? இழந்துட்டு எக்கோபோத்துன்னு சொல்லக்கூடாது. எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க கூடாரத்தில் இந்த ஜெப சத்தம் துணிக்கப்படுதா குறைதா பாரு. ஜெபிக்க முடியாத நிலை. ஒரு சகோதரி கண்ணீரோடு சொன்ன காரியம், என் புருஷனுக்காக ஜெபம் பண்ண முடியல, கண்ணீரோடு சொன்ன காரியம். அதனுடைய விளைவுகளும் வேற மாதிரி போச்சு. அதை நான் இங்கே சொல்ல விரும்பல. இந்த ஏலியால ஏன் அப்படி, ஏலிகிட்ட எத்தனையோ பேர் வந்து சொல்றாங்க, ஏலி கடைசியில் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அவர் கர்த்தர். 1 சாமுவேல் 3:18, அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை வேற நீ என்ன பண்ண முடியும், வேற நீ என்ன சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. வார்த்தை அலட்சியம் பண்ணினார்கள். 3வது, தேவ பிரசன்னத்தை விட அடையாளங்களின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், அல்லது வெளிப்படையான சில காரியங்கள் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். என்ன? 4வது அதிகாரத்தில் நீங்க பார்த்து, நேரம் போறதுனால நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். 4வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல யுத்தத்துக்கு போறாங்க. போகும்போது அதுல 4000 பேர் விழுந்துட்டாங்க. விழுந்ததும் இவங்க வந்து என்ன பண்றாங்க தெரியுமா? நம்ம கிட்ட என்ன இல்லை, பெட்டி இல்லை. அவங்க என்ன இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கணும் தெரியுமா? பிரசனம் இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு பெட்டி இருந்தா போதும், கையில் ஒரு சிலுவை இருந்தா போதும். ஆமே. எழுதும் போது பேப்பருக்கு மேல என்ன போடு? சிலுவை போடு. நான் சிலுவை போட்ட போற ஃபெயில் ஆயிட்டேனே. ஒழுங்கு மரியாதை, சிலுவைக்கு மார்க்கு கிடையாது. இன்னைக்கு இதே நான் புரியுறதுக்காக சொல்றேன். நமக்கு பெட்டினாலே உடனே எதாவது ஞாபகம் வரும்? சிலுவை. நம்ம பிரசனெல்லாம் கிடையாது. 1 மாசம் உபவாசத்துக்கு போடு. ஆகஸ்ட் உபவாசத்துக்கு போறவன் திருப்பி விழுந்துட்டு வந்து, உபவாசம் இந்த வேலைக்கு ஆகலை. நம்ம வேற அங்க ஒரு இடத்துல 40 நாள் நடக்கு, அங்க போவோம். இங்க ஒரு இடத்துல 21 நாள் நடக்கு, அங்க போவோம். அங்க 50 நாள் நடக்கு, இங்க 80 நாள் நடக்கு. அங்க நான் தேவ பிரசனத்தை இழந்துட்டு பெட்டியை கொண்டு வந்து எதுக்கு? இவங்க பண்ண அடுத்த தப்பு தான். இவங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற கவலையே கிடையாது. இவங்களுக்கு என்ன தெரியும்? பெட்டி இருந்தா போதும். கடைசியில் பெட்டியில வச்சு கொண்டு போனாங்க. வெறும் பெட்டியை வச்சு என்ன பண்ணதுக்கு? ஏசு இல்லாத சிலுவையை வச்சு என்ன பண்ண போறோம்? அது எந்த சிலுவைன்னு தெரியாது. கூட ஒருத்தன் போன அவன் சிலுவையா, கீழே ஒருத்தன் போன அவன் சிலுவையா? மொத்தம் இத்தனை சிலுவை. ஆமே. எனக்கு ஏசு இல்லை, உடனே போட்டு நெத்திலே போடு.
ஐயோ எனக்கு ஒரு மாதிரி கெட்ட சொப்பனம் வருது. முடிஞ்சு உடனே சொப்பனம் போயிடும். சிலுவையில் அரைஞ்சதே அவன் தான். வெறும் அடையாளத்தை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறோம் நம்ம. பிரசனம் வெறும் அடையாளம் போதும், வெறும் அடையாளம் போதும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் இருந்தும் ஆண்டவருக்கு எவ்வளவு வலிச்சு தெரியுமா? எனக்கு இதுல இன்னொரு என்ன ரொம்ப நடுங்க வைத்த ஒரு காரியம், இந்த பெட்டியில தேவ பிரசனம் உண்டு, ஆனா ஈவன் தொட்டதும் வரல. தாகோன் கோயிலுக்குள்ள பிரசனம் வெளிப்படுது. அவ்வளவு மோசமாயிட்டோம் ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு அவ்வளவு மோசம் ஆயிட்டாங்களா? ஒரு விக்கிரக கோயிலுக்குள்ள பெட்டியை கொண்டு வைக்கிறாங்க, அங்க அவர் வெளிப்படுறார், ஆனா நீ தொட்டதும் வரமாட்டேன்ட்டார். அவ்வளவு ஆண்டவர் முகத்தை திருப்பிட்டார்னு வைங்கள, அதுக்கு செத்துடலாம். அதே பெட்டியை தானே தாகோன் கோயில கொண்டு வச்சாங்க. இங்கேயே வெளிப்படாதவர் அப்ப அந்த இடத்துல ஃபுல்லா விக்கிரகத்தால நிறைஞ்சது. அவன் அறியாமையில இருக்கிறான், அவனுக்கு காட்டி கொடுக்கிறார். மோசே 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 நீ மலையில இருக்கிற, ஜனங்கள்லாம் கீழே இருக்கிறான். ஜனங்க பண்ணது 100% தப்பு. என்ன தப்பு? கன்றுக்குட்டிய உண்டாக்கி வச்சாங்க. இப்பதான் அவர் பிரமாணத்தை கொடுக்கிறார், வேறொரு விக்கிரகத்தை. இந்த பிரமாணம் யாருக்கு தான் தெரியும்? யாருக்கு தெரியாது? அவனுக்கு தெரியாதுப்பா இது பிரமாணம்னு. பிரமாணமே இப்பதானே கொடுக்கப்பட்டது. தெரிஞ்ச நீயே கீழே போட்டு உடைச்சேன்னா அவன் பண்ணது தப்பு தான் மோசே, ஆனா நீ பண்ணது. ஏன்னா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா கொடுக்கிறார். மலைக்கு மேல ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷா பிரமாணத்தை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? ஆமே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண வேண்டாம். அப்ப மோசே நீ தானே மோசே சொல்லணும். ஏலி நீ தானே நிக்கணும் திறப்புல. ஆனா மோசே கீழே பார்த்ததும் கீழே இருக்கிறவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. ஒன்வேல போனா ஃபைன். வெளியூர்ல இருந்து ஒருத்தங்க வராங்க, அந்த வழியா ரோடு நல்லா இருக்குன்னு காரை ஓட்டிட்டு போறாங்க. போலீஸ் நிறுத்தி ஃபைன் சொல்லும் போது அவன் முதல்ல என்ன சொல்லுவான் தெரியுமா? சார் தெரியாது சார், வெளியூர் சார், நாங்கள் எகிப்துலேருந்து இப்போ தான் சார் வந்திருக்கிறோம், நேத்தான் சார் செங்கடலை தாண்டி வந்தோம், எங்களுக்கு தெரியாது சார், அப்படிதான் சொல்லுவான். அவனுக்கு தெரியாது. மோசே உனக்கு இப்போதான நீ போய் நில்லு மோசே, உடைச்சிடாத உடைச்சிடாத. அதனால தான் திரும்ப மலைக்கு கூப்பிடும்போது நீயே வெட்டி எடுத்துட்டு வந்துட்டார். பாவம் மோசே, அவரு 2 கல்லு தூக்கிட்டு, நம்ம பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு அதை கொண்டு வா, அந்த சேர்ல வைனா, இல்லைன்னா சேர் போயிடும். சேர் போகக்கூடாதுன்னு பைபிளை கொண்டு வைக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வாதம் இருக்கட்டு, தப்பா சொல்லலை. ஆமாம், உங்க கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். ஆமாம். சரி, அப்போ அப்போ நமக்கு தெரிஞ்சவனே மாம்சீகமா செயல்பட்டான், தெரியாதவன். நான் சொல்றது புரியுதா? மோசே உனக்கு தான் தெரியும் மோசே, இதெல்லாம் மோசே அவனுக்கு தெரியாது மோசே. அவன் பார்த்து பழகுனதெல்லாம் எகிப்தில் இப்படி ஏதாவது ஒன்றுன்னா ஒன்று செஞ்சு வைப்பான். அவன் பண்ண தப்பு ஆண்டவரே அழிக்க தான் போனார். ஆண்டவர் ஏன் போனார் இப்போ தெரியுதா? இந்த மோசையை விட்டா இவன் வேற ஏதாவது அழிப்பான் முதல்ல. அதனால மோசை நில்லு, நான் போய் அழிச்சிட்டு வரேன். ஒரு தேவ பிள்ளை நம்ம எதின் மேல ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும். அதனாலதான் கிதியோனை தெரிந்தெடுக்க காரணம் என்ன தெரியுமா? கிதியோன் சொல்ல, நீங்க எங்க கூட இருந்திருந்தா நாங்க தோத்திருக்க மாட்டோமே ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருந்திருந்தா. எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம். கைகளை உயர்த்தி எல்லாம் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும், நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்த விசுவாச ஓட்டத்தில் முன் செல்லும்.
தரிசனமே. நான்காவது தோல்வியிலும் உணராத நிலை. 1 சாமுவேல் 4:3. 4000 பேர் விழுந்துச்சு. ஜனங்க திரும்ப பாளையத்துக்கு வந்த போது மூப்பரானவர்கள் எழும்பி என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்று கர்த்தர் பெலிஸ்தியருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? நம்ம தப்பு பண்ணோம், ஆண்டவரை தேடல, பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சு அதை எதுவுமே யோசிக்கல. ஆண்டவர் நமக்கு இப்படி பண்ணது என்ன? ஆண்டவர் நமக்கு பண்ணது என்ன? நான் தான் சண்டே சர்வீஸுக்கு போறேனே, நான் தான் ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டன் பண்றேனே, அதுக்கப்புறம் ஏன் இன்னைக்கு இப்படி தானங்க நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம்? தேவ பிரசன்னத்தை தக்க வைக்க நம்ம செயல்படுறோமா? அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். நமக்கு என்ன தெரியுமா? 2 அதிகாரம் படிக்கணும், 2 நிமிஷம் ஜெபம் பண்ணணும், சர்ச்சுக்கு போகணும், காணிக்கை கொடுக்கணும், வந்து அவ்வளோதான். நான் இவ்வளோ பண்றேனே, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜனங்க இதுதான் தோல்வி உணராத நிலை. ஆயி பட்டணத்தை பிடிக்கிறதுக்காக யோசுவா ஜனங்களை அனுப்புறான். அதுல கொஞ்சம் பேர் விழுந்துட்டான். திருப்பி அதாவது எரிகோவே பிடிச்சாச்சு. ஆனா இந்த ஆயி பட்டணத்துல தோல்வின்னு வந்ததும் யோசுவா என்ன பண்றாரு அப்படின்னா விழுந்து கிடக்கிறார். தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறார். ஆண்டவரே என்ன தப்புப்பா, எங்கப்பா தப்பு பண்ணிட்டேன், எங்க தப்பு பண்ணிட்டோம்? அப்படி விழுந்து கிடக்கிறவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு பரலோக வெளிப்பாடு கிடைக்கும். அதுக்கு யாருக்கும் ரெடி இல்லை. ஏலியும் ரெடி இல்லை. ஏலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டான் இருக்கு. அவ்வளவுதான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் தான் கூப்பிடுறாருன்னு ஏலிக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அப்போ தெரிஞ்சு நைட்டே கூப்பிட்டு கேட்டிருக்கணுமா வேண்டாமா? பொழுது விடிந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு சாமியில் இங்கே வா, நேற்று நைட்டு என்ன நடந்து, என்ன பேசினாரு? நைட்டு தானே சாமியல் வந்தார். வந்து என்ன கூப்பிட்டீரா? இல்லைப்பா, கர்த்தர் தான் உன்னை கூப்பிடுறாரு. ஏன்னா இந்த அனுபவம் அவனுக்கு ஏற்கனவே இருந்திருக்கு. இதை ரொம்ப டேஸ்ட் பண்ண வருது ஏலி ஒரு காலத்தில். இப்போ அது இல்லை. அப்போ நைட்டு கூப்பிட்டு பேசியாச்சு. அப்போ நைட்டை இவன் மனசு தத்தளிச்சிருக்கணுமா வேண்டாமா? அப்போ தத்தளிக்கல, ஆனால் போனதுக்கு அப்புறம் தத்தளிக்குது. தத்தளிக்க வேண்டிய இரவுல தத்தளித்திருந்தால் யாக்கோபு அந்த இரவு தூங்கி இருந்தால் அடுத்த நாள் யாக்கோபு இல்லை. யாக்கோபு அந்த இரவு தேவ சமூகத்தில் விழித்திருந்ததுனால இன்னைக்கு யாக்கோபு நிற்கிறான். ஆமென். இழந்துட்டு எக்கோபோத்துன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? பிடி கொடுத்துட்டு தத்தளித்து என்ன பிரயோஜனம்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 5வதாக தேவனுடைய மகிமையை விட உலக உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. 1 சாமுவேல் 2:29 அந்த பிற்பகுதியிலே கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஏலி கிட்ட சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே. நீ என்னை பார்க்கிலும். ஒரு காலத்துல உனக்கு என்னதான், நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட். ஆனா பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க தான் ஃபர்ஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலக உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் தீமைக்கு துணை நிற்பார்கள். உன்னத உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் தீமையை அகற்றுகிறவர்களாய் மாறுவார்கள். தேவனை பார்க்கிலும் தன் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், பிள்ளைகளை இழந்தான் ஏலி. பிள்ளையை பார்க்கிலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒருவன் உண்டு வேதத்தில். யாரு? ஆபிரகாம். பிள்ளை மேல ஒரு கீறல் கூட விழாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். இன்னைக்கு ஆண்டவர் இதை கவனிக்கிறார். சிலருக்கு வேலை கிடைக்கிறத விட கர்த்தர் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு முக்கியத்துவம். இந்த வேலை காட்டும் போது ஃபுல் எனர்ஜியை காட்டுறாங்க. ஆராதனையில் இருக்கும்போது அந்த எனர்ஜி எங்க போச்சு? ஆமே. 4 பேர்கிட்ட நல்ல பேசும்போது
அவ்வளோ அவ்வளோ சந்தோஷம் பேசுவாங்க. ஆனால் ஆராதனை எங்கே போச்சு? ஏன்னா நம்ம அந்த மதிப்பு, அந்த முக்கியத்துவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்க சொல்லியிருக்கிறார், பெற்றோரை கனப்படுத்த சொல்லியிருக்கிறார், மனைவியை புருஷனை நேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் என்னிலும் அதுதான் உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறார். என்னிலும் அவன் எனக்கு பாத்திரவானே அல்ல. பாத்திரவானா நான் மாறல, நான் இல்லை அப்படின்னா அந்த மகிமை என்னில் தங்காது, தங்காது. உலக உறவுக்கு என்னை பார்க்கல நீ மதிப்பானே, அவன் அப்படி கொடுத்ததுனால 1 சாமுவேல் 3:13 இருக்கிறது, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம். அப்போ அதாவது தீமைய வரவிடாம அல்லது சாபம் வருகிறதான காரியத்துக்கு எதிரா நிக்காத செயலை கர்த்தர் என்னன்னு சொல்றாரு தெரியுமா? பாவம். ஏலி வேற ஒரு பாவம் பண்ணல. ஏலி பிரசனத்துக்காக துடிக்கிறவன், ஆனா குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பின்னாடி வச்சுட்டான். இப்ப தனித்து இருக்கிறான், பெட்டிக்காக ஏங்குறான். ஒரு காலத்துல தேவ பிரசனத்துக்காய் துடித்த அநேக உள்ளங்கள், குடும்பம், வீடு, உறவுகள் இப்படி வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே பின்னாடி வச்சுட்டாங்க, பின்னாடி வச்சுட்டாங்க. நீ என்னை பார்க்கலாம், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவருடைய பிரசனம்தான் நம்முடைய வாழ்க்கையும் உறவுகளையும் அழகாக்கும். மகிமை விலகிட்டு, இந்த மகிமை விலகினதுனால பாதுகாப்பு இல்லாமற் போயிட்டு. 1, 2 சத்ருவின் கை ஓங்கினது. 3 தோல்வி வந்தது. 4 பெட்டி பிடிக்கப்பட்டது, அதாவது அடையாளம் மாறினது. 5 புலம்பல் உண்டானது. எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த நாளிலே கர்த்தர் ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்பிதான் நம்மை உணர்த்துகிறார், எச்சரிக்கிறார். நம்ம கூடாரத்தில் இந்த இக்கபோத்துங்கிற சத்தம் வந்து விடாதபடி கர்த்தர் காப்பாராக. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி எழுந்திருக்கலாமா? கர்த்தர் சித்தமான இந்த செய்தியை நம்ம அடுத்த வர கேட்கலாம். ஒரு ½ நோட் கொடுறியா? ஆண்டு சமத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். இப்ப வெளியே போறதுக்கான டைம் கிடையாது. ரொம்ப ஒரு முக்கியமான ஜெபத்தை பண்ண போறோம். ஆண்டவரே, எல்லா வாலிபர்களும், எல்லா பெரியவங்களும் என் குடும்பம் இப்படிதான் இருக்குதே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? கர்த்தரதை மாற்ற விரும்பிதான் இன்னைக்கு அவங்க கூட பேசிட்டு இருக்கிறார். வயசானவங்க, முடியாதவங்க உட்கார்ந்துக்கோங்க. ஆனால் எழுப்பி நிற்க முடியும்ன்றவங்க எழுப்பி நின்று கண்களை மூடி அவங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, என் வீட்டில் இந்த சத்தம் வந்துடக்கூடாது. ஆண்டவரே, நான் உங்களை தான் ரொம்ப மதிச்சு நேசிச்சிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் பிஸ்னஸ்ல உயர்வு, கொஞ்சம் ஃபேமிலி அப்படி இப்படின்னு வந்ததும் நான் எங்கேயோ ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆண்டவரே, என் வீட்டில் அந்த இக்கபோத் கேட்டுறக்கூடாது. உங்களுக்கு அழணும்னு தோணுச்சுன்னா அழுங்க. பறி கொடுத்துட்டு சத்தமிடுவதை விட கிருபைத்தார், கிருபைத்தார். ஓ, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண முடியாம ஆகுதா சகோதரி? பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண முடியாம ஆகுதா சகோதரா? எத்தனை நாளாச்சு உன் வீட்டுல ஒரு ஸ்தோத்திர சத்தம் கேட்டு, ஆடல் பாடல் சத்தம் கேட்டு? வலிக்குதில்ல, வலிக்குதில்ல? இந்த வேதனையில கர்த்தரை நோக்கி கூப்பிடு.
ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை தந்தார் தெரியுமா? உன்னை விட்டு போயிட்டுன்னு சொல்றதுக்கு இல்ல, உன் கூடாரத்தில் அவர் தங்க விரும்புறார். ஓ ராபா தராபா கராபா ரே பாபா லாரா தாரா கராலா ரே பாபா கராபா பாஷா தராபா. ஓ ஜோ பண்ணுங்க, ஜோ பண்ணுங்க, ஜோ பண்ணுங்க, ஜோ பண்ணுங்க, ஜோ பண்ணுங்க. ஓ ராபா கரா பாபா. ஒரு குடும்பத்திலும், ஒரு கூடாரத்திலும், ஒரு குடும்பத்திலும் இந்த இக்கபோத்ங்கிற சத்தம் கேட்காதபடிக்கு, கேட்காதபடிக்கு கர்த்தர் காப்பீராக, கர்த்தர் காப்பீராக, கர்த்தர் காப்பீராக. மேகமாயிரங்கும் பிரசனமே, மறுரூபமாக்கும் பிரசனமே, மேகமாயிரங்கும் பிரசனமே, மறுரூபமாக்கும் பிரசனமே, வழி நடத்தும் பிரசன்னமே, விலகாதேவ பிரசன்னமே, வழி நடத்தும் விலகா பிரசன்னமே, பலவீனனா பலவானென்பே உந்தன் பிரசனம் வருகையில் குறைவுள்ளவர் நிறைவாகுவே, உந்தன் பிரசனம் வருகையில். ரெண்டு கைகளை உயர்த்தி உந்தனின் பிரசனமே, உந்தனின் பிரசனமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குது. எங்குதப்பா ஆமே. வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலோ, வானத்து காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு. சொல்ல விரும்புறவங்க கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாப்பா. அப்பா நீங்க வேணும்பா. எல்லாம் இருந்தும் ஏசப்பா பயணம் நிறைவாகுமோ. நீர் வாரோ, நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்த விசுவாச ஓட்டம். தனியா நீ விட்டுறாதீங்க ஆண்டவரே, தாங்கிட மாட்டோம். எங்க எல்லாத்தை விட எங்களுக்கு நீங்க தான். எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசனமே, உள்ளமெல்லாம் உள்ளமெல்லாம். We need your presence, Lord. மகிமைதான் எங்களுக்கு முக்கியம். ஓ உலக மேன்மையோ, உலக மேன்மையோ, ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலோ, உலக மேன்மையோ, ராஜ கிரீடமும் சிரசில்
அழகா. அப்படியே கைகளை உயர்த்தி எல்லாம் இருந்தோ எல்லாம் இருந்தோ நீர் இல்லை என்றால் பயணம் ஏசையா எல்லாம் பயணம் நிறைவாகுமோ நீர் வாரோ விசுவாச ஓட்டத்தில் எந்தன் விசுவாச உந்தனின் பிரசனமே உந்தனின் பிரசனமே போதுமே உம்மை வாஞ்சிக்குதே உந்தனின் ஓ ராகா பாதானா மாமா ரேதே ரே கைகளை உயர்த்தி உம்மோடு நான் நடக்கணுமே உம்மோடு நான் நடக்கணுமே உம்மோடு நான் பழகணுமே உந்தன் சித்தம் செய்யணுமே என் அன்பே ஏசப்பா. கடைசியா சொல்லுங்க, மழைக்காக காத்திருக்கோம் மழைக்காக ஏங்குறோம் 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 ராஜா. சரமாமா கரதனரே கீழ் காற்று மறுபடியும் மழைக்காக காத்திருக்கோம் மழைக்காக பயிர் போ சரமரே கீழ் காற்று வீசும் என்று கீழ் காற்று ஆண்டவரே எங்க மனசை நாங்க இதுல வைக்க வைங்கப்பா எங்க மனசை இதுல வைக்க வைங்கப்பா இழந்த பிறகல்ல பறி கொடுத்த பிறகல்ல இப்பொழுதே 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 சரபா கரபா தேவ பிரசன்னத்தில் இருக்கிற சகோதரா சகோதரி உன் குடும்பத்துக்கு நீ தான் உத்தரவாது. நல்லதான் மோசே
ஆண்டவரே, நாங்க உம்முடைய ஜனம் என்று நினைத்தோம். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு முன்னாடி போறேன். மோசே சொல்வார், எனக்கு முன்னாடி மட்டும் இல்லப்பா, இந்த ஜனங்க பாவம்பா. அவர் கண்ணில் உனக்கு இன்னைக்கு கிருபை கிடைக்கிறது. உன் குடும்பம் காக்கப்படணும். இந்த பேழைக்குள்ள உன் குடும்பம் வரணும். அதாவது ஏங்கணும், பிரசனத்துக்காக துடிக்கட்டும், இருதயம் தத்தளிக்கட்டும் பிரசனத்துக்காக. இழந்த பிறகல்ல. ஏலியின் தத்தளிப்பு உண்மை நல்லதுதான், ஏலியின் மருமகளின் சிந்தை நல்லதுதான். ஆனா இழந்த பிறகு அல்ல. எல்லாம் இருந்தும் நீர் இல்லையேடா பயணம்.
ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல தகப்பனே நன்றி. நீ நல்லவர். நீங்க இருக்கிறீங்கப்பா, எங்க கூட இருக்கிறீங்க. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். ஒவ்வொரு கூடாரத்திலும் அந்த ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி இருந்தது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கி இருக்கட்டும், தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதிக்கப்பா, ஆசீர்வதிக்கப்பா உங்க பிள்ளைகளை. கிருபை உண்டாகட்டும். அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் ஆமென் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.